முதலாம் உலகப் போர் யாரால் எதற்காக தொடங்கப்பட்டது, அதில் ஜெர்மனி போட்ட கணக்கு என்னங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆதி மனிதன் தொடங்கிய காலம் முதல் இன்று வரைக்குமே யுத்தம் என்பது ஒரு முடிவில்லாத சோகமாக தான் இருக்குது. மனித வரலாற்றிலேயே யுத்தம் என்று ஒன்று இல்லாத காலப்பகுதியை நம்மளால் அடையாளம் காமிக்கவே முடியாது. யுத்தம் பலத்தையும் அதிகாரத்தையும் தீர்மானிக்கிறதுக்கு அவசியமான ஒரு அளவுகோலாக இருக்குது. பல யுத்தங்களை இந்த உலகம் இதுவரைக்கும் பார்த்து இருந்தாலுமே முதல் 2 உலகப் போர்கள் அளவுக்கு இதுவரைக்குமே ஒரு பயங்கரமான ஒரு யுத்தங்கள் நிகழ்ந்ததில்லை அப்படின்னு தான் சொல்லணும். முதலாம் உலக யுத்தத்தின் இறுதியில் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள் எல்லாமே ஜெர்மனி மீண்டும் பலம் பெற்றுவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மறைமுகமாக உறுதிப்படுத்திக்கிறாங்க. இருந்தாலுமே அடுத்த 20 வருஷங்களுக்குள்ளேயே விட்ட இடத்தை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க ஜெர்மனி. ஹிட்லரும் ஜெர்மனியை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெறும் 20 ஆண்டுகளுக்குள்ளேயே செய்து முடிக்கிறாரு. 1938 முழு ஐரோப்பாவும் யுத்தம் ஒரு குற்ற செயல் என்று எண்ணிய அந்த நேரத்தில் ஒரே ஒருவருக்கு மட்டும் யுத்தம் தேவைப்படுது. ஒரே ஒரு அரசு மட்டும் யுத்தத்தை ஆதரிக்குது. இந்த ஒருவர் வேற யாரும் கிடையாது, அடால்ஃப் ஹிட்லர். அந்த அரசு நாசி ஜெர்மனி. முதலாம் உலக யுத்தத்தில் தாம் இழந்தவற்றை மீட்டெடுக்கிற விரும்பிய ஜெர்மனி அதன் முதல் கட்டமாக ஆஸ்திரியா மற்றும் ஹங்கேரியை மீண்டும் ஜெர்மனியோட இணைக்க நினைக்கிறாங்க. ஏற்கனவே முதலாம் உலக போரில் வாங்கிய அடி காரணமாக உலக நாடுகளில் பொருளாதாரம் ரொம்பவே குறைஞ்ச நிலையில தான் இருக்குது. பிரிட்டன், பிரான்ஸ், அமெரிக்கா போன்ற நாடுகள் மறுபடியும் ஒரு யுத்தத்தை விரும்பாம தான் இருக்கிறாங்க. அதனால் ஜெர்மனி, இட்டாலி, அதுக்கப்புறம் ஜப்பான் போன்ற நாடுகளோட அந்த ஆட்டங்களை பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கிறாங்க. இட்டாலியின் முசோலினி 1935 எத்தியோப்பியாவின் மீதும் 1937 ஜப்பான், சீனாவின் மீதும் போரை மேற்கொள்கிறாங்க. கைப்பற்றிய அந்த நேரத்தில் சீனா போன்ற அமைப்பாக இருந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் என்ற அமைப்பு கூட இதை கண்டும் காணாமல் விட்டுடுறாங்க. ஐரோப்பாவில் இனிமேல் எந்த கோரிக்கைகளுமே கிடையாது என்று கூறிய ஜெர்மனி அடுத்தபடியாக செக்கோஸ்லோவேக்கியா மீது படையெடுத்து சுடன்டன்லாண்ட் என்ற பகுதியை கைப்பற்றுறாங்க. பிரிட்டன் பிரைம் மினிஸ்டர் நேவல் சேம்பர்லின் இடம் இருந்து குறித்து கண்டிக்கும்படியாக வற்புறுத்திய போது அவர் சுடன்டன்லாண்ட் ஒரு அந்த ஜெர்மன் மொழி பேசும் பகுதி அப்படிங்கிறதுனால ஹிட்லர் அதை வென்றதாகவே இருக்கட்டும், இனிமே ஹிட்லர் எந்த நாட்டின் மீதும் போர் தொடுக்கக்கூடாது அப்படின்னு முனிச் உடன்படிக்கை ஒன்றை ஹிட்லர்கிட்ட போட்டுக்கிறாங்க. ஆனால் ஹிட்லர் அந்த நேரத்தில் அந்த சமயம் அதை ஏற்றுக்கிறாரு. ஆனால் வெறும் 6 மாதங்கள், அதாவது அதே ஆண்டிலே செக்கோஸ்லோவேக்கியாவின் எஞ்சிய பகுதியை ஜெர்மன் பற்றுறாங்க. ஜெர்மனியோட அடுத்த டார்கெட்னு பார்த்தாக்கா போலாண்டு. பூலோக அமைப்பின் படி பார்த்தாக்கா ஜெர்மனிக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில போலாண்டு இருக்குது. போலாண்டை தாக்குனா ரஷ்யாவோட அந்த பகையை நம்ம சம்பாதிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக போலாண்டில் சில பகுதிகளை ரஷ்யாவுக்கு கொடுப்பதாக ரஷ்யாட்ட ஒரு ரகசிய ஒப்பந்தம் மேற்கொள்கிறாரு ஹிட்லர். இதற்கு மேலும் ஜெர்மனியை நம்ம வளர விட்டோம்னா முதலுக்கே மோசமாயிரும் அப்படின்னு எண்ணிய பிரிட்டனும் பிரான்ஸ் போன்ற நாடுகள் போலாண்டு மீது ஜெர்மனி படையெடுத்தா நாங்கள் போலாண்டுக்கு ஆதரவாக போரில் நிற்போம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஜெர்மனி அசர்வதா இல்லை. செப்டம்பர் 1, 1939 போலாண்டை ஜெர்மன் இராணுவம் ஆக்கிரமிக்கிறாங்க. சரியா இனி 2வது நாள், அதாவது செப்டம்பர் 3, 1939 பிரிட்டனும் பிரான்ஸும் ஜெர்மனி மீது போரை அறிவிக்கிறாங்க. 2ஆம் போர் ஆரம்பிக்குது. ஜெர்மனி, ஜப்பான், இட்டாலி ஆகிய நாடுகள் ஆக்சிஸ் அலையன்ஸ் என்னும் ஒரு அணியாகவும், சோவியத் யூனியன், பிரிட்டன், அமெரிக்கா, பிரான்ஸ் ஆகிய நாடுகள் நேச நாடுகள் த அலைடு பவர்ஸ் என்னும் மறு அணியாகவும் கூட்டணி சேர்ந்து நிற்கிறாங்க. இப்போ ஜெர்மனியோட பார்வை அடுத்து மேற்கு ஐரோப்பாவை திரும்புது. ஏப்ரல் 9, 1940 தாக்குதல் ஆரம்பித்த முதல் நாளே டென்மார்க் சரணடைஞ்சிட்றாங்க. அடுத்த 9வது நாளில் நார்வேவும் சரணடைஞ்சிட்றாங்க. அடுத்த மாதமே நாசி படைகளின் வலிமையின் முன்னால் ஈடு கொடுக்க முடியாமல் லக்சம்பர்க், நெதர்லாந்து, பெல்ஜியம் என நாடுகள் ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையாக ஜெர்மனிகிட்ட சரணடைஞ்சிட்றாங்க. பார்த்துட்டே இருந்த இட்டாலியும் குதிக்கிறாங்க. தெற்கு பிரான்ஸ், கிரீஸ் மற்றும் எகிப்தை ஆக்கிரமிக்கிறாங்க.
இதோட பங்குக்காக சோவியத் யூனியனும் எஸ்டோனியா, லத்தீவியா மற்றும் லிதுவேனியா போன்ற நாடுகளை வந்து ஆக்கிரமிக்கிறாங்க. அதே நேரம் ஜெர்மனிக்கு எதிரான உக்கிரமான பிரிட்டிஷ் வான்படை தாக்குதலான பேட்டில் ஆஃப் பிரிட்டனில் வந்து ஜெர்மனி முதல் தடவை வந்து தோல்வியை வந்து சந்திக்கிறாங்க. அதை தொடர்ந்து ஹங்கேரி, ருமேனியா, ஸ்லோவேக்கியா, பல்கேரியா போன்ற நாடுகள் ஜெர்மனியின் ஆக்சிஸ் கூட்டணியில் இணைந்து மீண்டும் ஜெர்மனியை வந்து பலப்படுத்துகிறாங்க. ஜெர்மனியை நான் எப்படியாவது மீட்பேன் அப்படின்னு சொன்ன ஹிட்லர் கூறின அந்த நேரத்தில் ஜெர்மனியர்கள் வந்து அவர் மீது முழு நம்பிக்கையை வந்து வைக்கிறாங்க. அந்த நம்பிக்கையை வந்து அவர் ஒரு நாளும் பொய்யாக்கலை. இராணுவம் 1,00,000 குறைக்கப்பட்டு விமானப்படையை வந்து முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு போர்க்கப்பல்களை வந்து பிடுங்கி ஆயுதங்களை வந்து பறித்து நாட்டின் முக்கிய பகுதிகளை இழந்து மிகப்பெரிய கடன் சுமைக்குள்ளே ஆழ்த்தப்பட்டு பொருளாதார நெருக்கடிக்குள்ளே தள்ளப்பட்ட ஜெர்மனியை வெறும் 20 வருடங்களுக்குள்ள மீண்டும் விஸ்வரூபம் எடுக்கும் அளவுக்கு முதலாம் உலகப் போரில் தனது நாட்டை நசுக்கிய அனைவரது கணக்கையும் வட்டியும் முதலுமாக திருப்பி செலுத்தணும்னு நினைக்கிறாங்க. பிரிட்டன், பிரான்ஸ், அமெரிக்கா போன்ற பலம் வாய்ந்த வல்லரசுகளை வந்து ஒன் மேன் ஆர்மியாக ஜெர்மன் வந்து சமாளிக்கிறாங்க. ஜெர்மனிக்கு வந்து வெற்றிகளை குவித்த அந்த பிளிட்ஸ்கிரிக் யுத்தின் இறுதியில் அதன் சறுக்குகளுக்கும் காரணமாக வந்து அமைந்ததும் அந்த பிளிட்ஸ்கிரிக் தான். ஏற்கனவே கிழக்கை மொத்தமாக ஆக்கிரமித்த ஹிட்லரோட கவனம் வந்து இப்போ மேற்கு நோக்கி அப்படியே திரும்புது. நார்வே, பெல்ஜியம், போலாந்து மற்றும் பிரான்ஸ் போன்ற நாடுகளை வந்து அதிவேகத்தோடையும் வலிமையோடையும் வந்து நெருங்குறாங்க நாசி ஜெர்மனி படைகள். மின்னல் போர் என அழைக்கப்படும் இந்த பிளிட்ஸ்கிரிக் எனப்படும் தரைப்படையின் கவச டாங்கிகள் விமானப்படையின் வான் ஆதரவுடன் எதிரியை வந்து குழப்பி சிந்திக்க ஒரு கணத்தை கூட கொடுக்காம மிக வேகமாக தாக்குதல் நடத்தி கொண்டே முன்னேறும் தந்திரமான ஒரு தாக்குதல் முறையாகும். வீரர்கள் மற்றும் இராணுவ தளவாடங்களில் வந்து இழப்பை வந்து கட்டுப்படுத்தும் இந்த தாக்குதல் முறையை வந்து ஜெர்மனியின் விரைவான வெற்றிக்கும் வந்து இது வந்து வழிவகுக்குது. இந்த பிளிட்ஸ்கிரிக்கின் பிரதானமான பாயிண்ட்டே என்னன்னு பார்த்தாக்கா எதிரியோட அந்த பலவீனத்தை வந்து சரியாக வந்து கணித்து அந்த இடத்துல வந்து அடிக்கிறது தான் இந்த தாக்குதலோட முறையே வந்து ஆகும். இந்த யுக்தியை பயன்படுத்திய ஜெர்மனி வந்து ஒரு சில நாட்களுக்குள்ளேயே வந்து அந்த மேற்கு ஐரோப்பாவை வந்து அப்படியே மண்டியிட வைக்கிறாங்க. போலண்டோட வீழ்ச்சியை தொடர்ந்து உஷாரான நேச நாடுகள் தன்னோட இராணுவத்தை உடனடியாக பலப்படுத்தி 4,5 மில்லியன் படை வீரர்கள், 15,000 பீரங்கிகள், 3,600 கவச வாகனங்கள் என வலிமை மிக்க தற்காப்பு படையோட அதிரடியாக வந்து களத்தில் வந்து இறங்குறாங்க பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ். 2,5 மில்லியன் வீரர்கள், 7,500 பீரங்கிகள், 2,500 கவச வாகனங்கள் மட்டுமே வைத்திருந்த ஜெர்மனியை நாங்கள் வந்து கண்டிப்பாக காலி செஞ்சிருவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஜெர்மனிட்ட தோல்வியுற்ற பிரான்ஸ் சரணடைந்து போர் நிறுத்த உடன்படிக்கைக்கான பேச்சுவார்த்தைகளுக்கு வேண்டுகோள் விடுத்த உடனே வந்து ஜெர்மனி வந்து ஒப்புக்கொள்கிறாங்க. முதலாம் உலகப் போரோட இறுதியில் சரணடைந்த ஜெர்மனியை வந்து பிரான்ஸ் மார்ஷல் ஃபெர்டினண்ட் பேச்சிற்கு சொந்தமான ஒரு ரயில் பெட்டியில் வந்து கேம்பெயின் எனப்படும் வான் பகுதியில் வைத்து உடன்படிக்கையில் கையொப்பம் இட வந்து சொன்னாங்கள்ல பிரான்ஸ். அதுக்கப்புறமா அந்த ரயில் பெட்டி வந்து பிரான்ஸ் மியூசியத்தில் 1920 முதல் காட்சிக்கு வந்து வச்சிடுறாங்க. 2ஆம் உலகப் போரில் மீண்டும் பிரான்ஸை வீழ்த்திய ஜெர்மனி தான் பெற்ற அவமானத்தை வந்து அதே விதத்தில் திருப்பி கொடுக்கறதுக்கு வந்து முடிவு செய்கிறாங்க. ஜெர்மனியோட இந்த இழப்புகளுக்கு பழிவாங்க இதை வந்து ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துகிறாரு ஹிட்லர். ஃபெர்டினாண்டு போஷிற்கு சொந்தமான அந்த ரயில் பெட்டியில் வந்து ஹிட்லரோட கட்டளையின்படி அதே கேம்பெயின் காட்டுக்கு மீண்டும் இழுத்து வர செய்கிறாங்க. அந்த இடத்துல வச்சு ஜெர்மனி வந்து பிரான்ஸை வந்து ஜெர்மனியை வந்து பிரான்ஸ் வந்து எப்படி அவமானப்படுத்துனாங்களோ அதே இடத்துல அதே விதத்திலே வந்து பிரான்ஸை வந்து சரணடைய வைத்து பழிக்கு பழிவாங்க. ஹிட்லரோட அந்த அதிரடியான அந்த பதிலடியை வந்து மிகப்பெரிய கௌரவமாக வெற்றியாக ஜெர்மனியர்கள் வந்து அன்று வந்து கொண்டாடுறாங்க. ஒப்பந்தத்தில் வந்து கையொப்பமிட்டதுக்கப்புறமா ஜெர்மன் அதிகாரிகளோட கைகளை குலுக்க வந்து போஷ் மறுத்ததும் அதற்கு பதிலாக அவர் வந்து ஃப்ரெஞ்சு மொழியில் வந்து என்ன சொல்லுவார்னா, வெல் ஜென்டில்மேன், இட்ஸ் ஃபினிஷ்ட், கோ அப்படின்னு வந்து சொல்லுவார்.
பிரிட்டன் இராணுவம் பிரெஞ்சு போர்க்களத்தில் படுதோல்வி அடைந்து ஜெர்மனி படைகளால் சிறைப்பிடிக்கப்படுவதிலிருந்து நூல் இலையில் வந்து தப்பிப்பாங்க. பிரிட்டனோட அந்த இராணுவ ஆயுதங்கள் மற்றும் கவச வாகனங்கள் ஜெர்மன் கைவசத்துக்கு வருது. தோல்வியை ஒப்புக்கொண்டு அமைதி கோரி பிரிட்டனும் பேச்சுவார்த்தைக்கு வந்து இணங்குவாங்க அப்படின்னு வந்து ஜெர்மன் வந்து நினைக்கிறாங்க. எனவே அந்த பிரிட்டன் பற்றி பெரிதாக இனி வந்து அலட்டிக்க நம்ம தேவையில்லை அப்படின்னு வந்து ஹிட்லர் வந்து நினைப்பாரு. நம்ம அதுக்குள்ளே வந்து சோவியத்தை வந்து நம்ம கைப்பற்றிடலாம் அப்படின்னு வந்து ஒரு தப்பு கணக்கு வந்து போடுறாங்க. இந்த தருணம் தான் ஜெர்மனியோட அந்த தலைவிதியை வந்து மாற்றிய ஒரு தருணம் அப்படின்னே வந்து சொல்லலாம். பிரிட்டனோட பிரைம் மினிஸ்டர் நேவல் சாம்பர்லின் ஆட்சி கவிழ்ந்து வின்ஸ்டன் சர்ச்சில் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகிறாரு. இங்கே தான் வந்து கதை வந்து வேறு விதமாக வந்து மாறுது. ஜெர்மனியை வந்து நம்ம ஒரு கை பாற்றணும் அப்படின்னு தான் வந்து சர்ச்சில் வந்து அந்த பதவியை வந்து ஏற்றுப்பார். ஃப்ரான்ஸ் வந்து சரணடைஞ்சதுக்கப்புறமா ஜெர்மனி வசம் வந்ததுக்கப்புறமா அடுத்து பிரிட்டன் மட்டும்தான் தனித்து நின்று ஜெர்மனியை வந்து எதிர்கொள்கிறாங்க. ஜெர்மனி வந்து பிரிட்டன் மேலே வான்வழி தாக்குதல்களை வந்து மாத கணக்கில் வந்து நடத்தி பலத்த சேதங்களை வந்து ஏற்படுத்தினாலுமே பிரிட்டனை வந்து அவங்களால கைப்பற்றவே முடியலை. அமெரிக்கா கப்பற்படையின் 23 போர் கப்பல்கள் மூழ்கடிக்கப்பட்டும் 198 அமெரிக்கா போர் விமானங்கள் வீழ்த்தப்பட்டும் 2500க்கும் மேற்பட்ட அமெரிக்க இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டும் 1500க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தும் அதுவரைக்குமே அமைதியாக இருந்த அமெரிக்காவை வந்து 2ஆம் உலகப் போருக்குள்ளே வந்து இழுத்து விட்டுருது இந்த பேர்ல் ஹார்பர் தாக்குதல். 1941 டிசம்பர் 7 ஹவாய் தீவில் இருந்து ஐக்கிய அமெரிக்க கப்பற்படை தளமாக பியர்ல் ஹார்பர் மீது ஜப்பானிய கப்பற்படை நிகழ்த்திய தாக்குதலுக்கு அப்புறமா அமெரிக்கா இராணுவம் அதிகாரப்பூர்வமாக 2ஆம் உலகப் போருக்குள்ளே குதிக்கிறாங்க. அமெரிக்கா சற்றும் எதிர்பாராத இந்த தாக்குதல் அவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்து கொடுக்குது. ஆனால் ஒரு வருடமாகவே கடற்படை மற்றும் வான்படைக்கு பயிற்சி கொடுத்து தயார்படுத்திய ஜப்பானின் இந்த ப்ரீ பிளான்டு தாக்குதலின் பின்னணி தென்கிழக்கு ஆசியாவில் ஜப்பான் திட்டமிட்ட இராணுவ நடவடிக்கைகளில் அமெரிக்காவோட அந்த பசிபிக் கடற்படை தலையிடுவதை தடுக்கிறதுக்கான ஒரு நோக்கமாக இருந்துட்டு இருக்குது. இருந்தாலுமே நம்ம ஒன்று நினைக்க வேற ஒன்று நடந்த மாதிரி வந்து அமையுது. இந்த தாக்குதலுக்கு அடுத்த நாளே அமெரிக்கா ஜனாதிபதி பிராங்க்லின் டி ரோஸ்வெல்ட் 2ஆம் உலகப் போரில் பங்கு கொள்றதுக்காக காங்கிரஸ்கிட்ட வந்து அனுமதி வேண்டி நிகழ்த்திய அந்த உலக பிரசித்தி பெற்ற உரையை தொடர்ந்து அதற்கான அனுமதியை உடனே வழங்குது காங்கிரஸ். 2ஆம் உலக போரின் போக்கை வந்து அப்படியே மாற்றியே அமைக்குது. ஜப்பானை தாக்குறதுக்காக ஒரு திட்டத்தை வகுக்கிறாங்க பிராங்க்லின் டி ரோஸ்வெல்ட். ரகசியமாக இட்ட அந்த கட்டளையை வந்து அடுத்து ஒரு 4 மாதங்களில் வந்து வெற்றிகரமாக வந்து செஞ்சு முடிக்கிறாங்க அமெரிக்கா இராணுவம். ஜப்பான் எவ்வாறு அந்த பசிபிக் கடலை கடந்து அமைதியாக வந்து அட்டாக் செஞ்சாங்களோ அதே மாதிரி அமெரிக்காவும் ஜப்பான் சற்றும் எதிர்பாராத ஒரு தருணத்தில் அதிரடியாக நுழைந்து தன்னுடைய ஆட்டத்தை வந்து ஆடுறாங்க. டூ லிட்டில் ரெட் என்று அழைக்கப்பட்ட இந்த அதிரடி ஆட்டத்தோட நோக்கம் அமெரிக்கா கூட்டு வான்படை இராணுவம் அந்த கடற்படை குண்டுவீச்சு நடத்துறதுனால அதன் மூலயமா ஜப்பானிய தொழில்துறை மையங்களை வந்து சிதைச்சி அவங்களுடைய அந்த பொருளாதார மற்றும் உளவியல் ரீதியான இதெல்லாத்தையுமே வந்து சேதப்படுத்துகிறாங்க. என்னதான் ஹிட்லர் வந்து சோவியத் ரஷ்யாவோட ஒப்பந்தங்களை வந்து மேற்கொண்டுட்டு இருந்தாலுமே ஜோசப் ஸ்டாலினுக்கு வந்து தெரியாமல் பல ரகசிய திட்டங்களை வந்து முன்னெடுத்துட்டு செல்கிறாரு ஹிட்லர். ஏன்னா ஜெர்மனி வந்து கிழக்கு நோக்கி விரிவடைந்து செல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஹிட்லர் வந்து ஒரு மிகப்பெரிய கனவாகவே வந்து அது இருக்குது. அதே மாதிரி 1ஆம் உலகப் போரில் ஜெர்மனியோட தோல்விக்கு வந்து ரஷ்யாவும் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு வந்து மனதளவில் வந்து ஹிட்லர் வந்து நம்பிட்டு இருக்கிறாரு. பிரான்ஸோட வீழ்ச்சிக்கு அப்புறமா சோவியத் ஒன்றியத்தின் மீது படையெடுக்கணும் அப்படின்னு சொல்லி பல திட்டங்களை வந்து வகுக்கிறாரு ஹிட்லர். இது வந்து ரகசியமாக வந்து வகுக்க ஆரம்பிக்கிறாரு. ஹிட்லர் வந்து ஜோசப் ஸ்டாலினோட ஆட்சியை வந்து ஒரு ஜீவிஷ் பொல்ஷிவிஸ்ட் ஆட்சியாக வந்து பார்க்குறாரு. எனவே அதை வந்து அழிச்சிட்டு கிழக்கில் வந்து நாசியோட அந்த மேல ஆதிக்கத்தை வந்து நிறுவனம் அப்படின்னு வந்து நினைக்கிறாரு. டிசம்பர் 18, 1940 சோவியத் யூனியன் மீது படையெடுக்கிறதுக்காக ஃபெரர் டைரக்டிவ் 21 உத்தரவை வந்து ஹிட்லர் வந்து பிறப்பிக்கிறாரு. சோவியத் மக்களோட தொகையோட பெரும் பகுதியும் அதன் பொருளாதார ஆற்றலையும் வந்து ஜெர்மன் கட்டுப்பாட்டுக்கு கீழ் கொண்டுட்டு வரும் நோக்கத்தோட வகுக்கப்பட்ட இந்த திட்டம் வடக்கு ரஷ்யாவில் உள்ள ஆர்காங்கல் துறைமுகத்தில் இருந்து காஸ்பியன் கடலில் உள்ள
ஆஸ்ட்ராகான் துறைமுகம் வரைக்குமே ஜெர்மன் படைகள் வந்து முன்னேறி செல்வதற்கான ஒரு பக்கா பிளான் வந்து வரையப்படுது. ஜூன் 22, 1941 ஜெர்மனி சோவியத் ஒன்றியத்தின் மீதான படையெடுப்பை வந்து தொடங்குறாங்க. உலகப் போரின் போக்கை வந்து அப்படியே மாற்றி அமைக்குது. இந்த ஆப்ரேஷன் பார்பரோசா வந்து ஆரம்பமாகுது. அது வரைக்குமே கிட்டத்தட்ட ஐரோப்பா முழுவதையும் தன்னோட வசப்படுத்திய ஜெர்மனி இந்த போரில் வந்து வென்று விட்டது என்ற எல்லா நாடுகளுமே வந்து முடிவு செஞ்சிட்டு இருக்கிற அந்த தருணத்தில் பிரிட்டன் கூட இந்த முறை வந்து ஜெர்மனிகிட்ட தோற்று விடுமோ என்று ஏறக்குறைய தோல்வியை ஒப்புக்கொண்டு இருக்கிற அந்த நேரம் வந்து வேறு விதமான ஒரு கதையும் வந்து எழுதப்படுது. முதலாம் உலகப் போரில் அமெரிக்காவோட தலையீட்டால் தன்னோட வெற்றியை இழந்த ஜெர்மனி இந்த முறை தனக்குத்தானே குழியை வந்து தோண்டிக்கிறாங்க. ஹிட்லர் செய்த தவறு என்ன, எல்லாவற்றிலும் மாஸ்டர் மைண்டாக திட்டம் தீட்டிய ஜெர்மனி எந்த புள்ளியில் வந்து சறுக்குனாங்கங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம்.